எது வருதோ இல்லையோ வெக்கம் மட்டும் வந்துடுது. ஹலோ கைஸ், வெல்கம் டு விஜே சித்து vlog. வெல்கம் டு விஜே சேது vlogs. Right? Today டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவினிங் ஒர்க் அவுட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான டயட் என்னென்னா, லைக் அந்த மாதிரி இது முட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஒர்க் அவுட் போடுறதுக்கு முன்னாடி நான் சரி ஆக்சுவலாக இப்போ நான் கொஞ்சம் ஒரு வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கிறேன். கொஞ்சம் வெயிட் கூடிட்ட மாதிரி ஐ ஃபீல் பர்சனலி. ஸோ கொஞ்சம் ப்ராப்பர் ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணி, சுகர் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கேன். உங்களுக்கு ஒரு நிமிஷம். என்ன சொல்லிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கீங்கன்னு சொன்னால் சாதம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. காலையில் ஓட்ஸ், அப்புறம் நைட் சப்பாத்தி, ஆல்டர்னேட்டிவ் டைம்ஸ். காலையில் சப்பாத்தி இல்லை நைட் ஓட்ஸ். சாதம் மதியம் சாப்பிடுங்க, பட் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. அளவு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக பசிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பசிக்கிற டைமில் சொல்கிறேன், பசிக்கிற டைமில் எக்கு, வெஜிடபிள் சாப்பிட்றது குட், பட் அது அவ்வளோ பேர் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ பசிக்கிற டைமில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நட்ஸ் வந்துட்டு பாதாம் பிஸ்தா அது எல்லா டைமும் சாப்பிடணும் அவசியம் இல்லை. மார்னிங் ஆர் ஈவினிங் சாப்பிடுங்க. உங்களுக்கு அப்படி நடுவில் பசிச்சதுன்னு சொன்னால் கடலை சாப்பிடுங்க. பீனட் ரிச் இன் ப்ரோட்டீன், நமக்கு நல்லா கொஞ்சம் பசி கட்டும். லைக் அதில் கொஞ்சோண்டு, ரொம்ப இல்லை, கொஞ்சோண்டு ஃபேட் இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் இட்ஸ் அ குட் ஃபேட். நம்ம பாடியில் வந்துட்டு பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கடலை இஸ் குட். அம்மா கொஞ்சம் தக்காளி தொக்கு செஞ்சுருக்காங்க, அதை கொஞ்சம் அப்படியே முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஒன் மோர் டிப் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கடலை வறுக்கிறீங்கல்ல, கடலை வறுக்கிறப்போ கடலை கூட வந்துட்டு ஒரு 5 or 10 பூண்டு போட்டு வறுத்துருங்க. இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஸ் ஃபார் அ கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம். நீங்கள் ஒரு ஜிம் காயா இதில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த ஒர்க் அவுட் போடுறப்போ மூச்சு பிடிச்சிக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக எப்போ நடக்கும்னு சொன்னால், டெட் லிஃப்ட், லேட் ஒர்க் அவுட், பெஞ்ச் ப்ரெஸ்லாம் போடுறப்போ கரெக்டாக அந்த முதுகு, ஹிப்பு, கழுத்து சைடுன்னு அந்த ஒரு மூச்சு பிடிச்ச மாதிரி ஆயிரும். மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செம்ம பெயின் இருக்கும். அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் 3 திங். ஒன்று 2 திங் தான். ஒன்று இந்த பூண்டு சாப்பிட்றது, அனதர் திங் வந்துட்டு மூச்சுப்பொடி மாத்திரை, கேஸ் ட்ரபிள் டேப்லெட்னு சொன்னால் மெடிக்கலில் வந்துட்டு மெடிசன் தருவாங்க. அது ஓகே, பட் நேச்சுரல் வேலையை நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்ம பூண்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். பர்ஃபெக்ட். உங்களுக்கு நடுவில் பசிக்கிறப்போ நீங்கள் சாப்பாடு சாப்பிடாம முட்டை, இந்த மாதிரி நட்ஸ், இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட வெயிட் லாஸ் இம்ப்ரூவ் ஆகும். அது குத்தமாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு டிப்பும் சொல்லித்தரேன். கடலை வறுக்கையில் உங்களுக்கு சால்ட்டு போட்டு வருங்க. ஆயில் யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம வெயிட் லாஸ்க்காக
நம்ம பீனட் ரெடி பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம அதில் வந்துட்டு நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றி வறுத்துட்டு இருந்தால் அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இதுக்கு ஃபஸ்ட்டு லாக் பண்ணுறேன் அந்த இடத்த. யா இல்லை நான் தெரிய மாட்டேங்குது. ஆட்டோவில் எப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப பெரிய சைஸ் பூண்டு வேணாம், குட்டி சைஸ் கொஞ்சம் ஆவரேஜாக. நீங்கள் நார்மலாக வாங்கினீங்கன்னு சொன்னாலே வந்துட்டு இந்த மாதிரி சைஸில் குட்டி குட்டியாக வரும். ஸோ அதில் ஒரு 10 எடுத்து உள்ளே போடுறேன். நேற்று ஸ்குவாட் போட்டேன், கால் நடுங்குது எனக்கு ஸ்டில் இன்னும். தோசை கட்ட சொல்லி கழுத்து புடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வழி இருக்காது. லைக் நான் காட்டுறேன் ஒரு நிமிஷம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். கடலை மேலே பூண்டு சால்ட் இருக்குது இல்லைங்க பாருங்க. இது ஏற்கனவே வறுத்தது. நம்ம வறுக்கிறதுக்காக இந்த சால்ட் வந்துட்டு அப்படியே நீங்கள் இந்த இதில் போட்டுருங்க. லைக் இந்த சால்ட் வந்துட்டு சால்ட் ஆக்சுவலாக இருக்குன்னு சொன்னால் நம்ம இந்த கடலை வண்டிக்காரங்களாம் அடிப்பாங்கல்ல, தட்டிகிட்டே வருவாங்க ஈவினிங்கில். அவங்க வந்துட்டு என்ன போட்டிருப்பாங்கன்னா மண் போட்டிருப்பாங்க. இந்த சால்ட் ஆர் மண் சாண்ட் இதோட ரீசன் பிகேட் என்னென்னா, இந்த ஹீட் வந்துட்டு ஒரே இடத்துல இல்லாமல் எல்லா இடமும் சப்ளை பண்ணும். ஸோ உங்களுக்கு எல்லா கடலையும் வேகும். சில கடலை மட்டும் தீஞ்சு சில கடலை வேகாமல் இருக்காது. தட்ஸ் த ரீசன். ஓகேடா, நான் இதை குக் பண்ணிட்டு காமிக்கிறேன். சினிமேட்டிக் ஷாட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல. யா, சூப்பராக வறுத்துருக்குன்னு தான் நான் வறுத்துருக்கு. பர்ஃபெக்ட். காமிச்சேன். நீங்கள் இந்த மாதிரி கடலையை வறுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடலை தீஞ்சும் போகாது, அதே சமயம் எல்லா கடலையும் சூப்பராக ஃப்ரைட் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு அந்த தீயிற ஸ்டேஜ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 5 minutes முன்னாடியே அடுப்பை லாஸ்ட் ஒரு 10 செகண்ட் ஹையில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நீங்கள் இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாலே இதாகிடும். கடலையை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 சீக்ரெட் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ சூப்பராக வறுத்தாலும் கூட சூடாக இருக்கிறப்ப சாப்பிட்டீங்கன்னா கேவலமாக வேகாத மாதிரி தான் இருக்கும். சூடு ஆற விட்டு சாப்பிடணும். ஸோ ஓகே, அண்ட் தென் அவ்வளோதான். நான் சந்திப்போம், பாய். ஒன் திங் அது லாஸ்ட்டில் மறந்தேன்ல, உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம சால்ட்டு போட்டிருக்கிறோம். ஸோ கடலை எப்படி நம்ம எடுத்து சாப்பிட்றோம், இந்த மாதிரி ஓட்டை கரண்டி இருக்குல்ல, நல்லா கீழே விட்டுருக்கோங்க. அது இது பண்ணிங்கன்னா நீங்கள் வறுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த சால்ட் பிளாக் கலரில் ஆகிடும். லைக் நீங்கள் இந்த பீனட்லாம் கடையிலலாம் வாங்கி சாப்பிடாதீங்க, கேவலமாக இருக்கும் அண்ட் அன்ஹெல்த்தியும் கூட. இது சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். நீங்கள் கடலை அப்படியே உரிச்ச கடலையை வாங்கிட்டு வந்துட்டு, பட் இந்த பூண்டு வந்துட்டு நீங்கள் தனியாக வறுக்கிறத விட இப்படி வறுத்து சாப்பிட்றது ஒரு பெஸ்ட்டு திங்குன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். எஸ்பெஷலி ஃபார் இந்த ஜிம் போகிற பர்சனுக்கு தெரியும் அந்த முதுகு பிடிச்சிக்கிறது. நார்மலாகவே பூண்டில் நிறைய ஹெல்த்தி திங் இருக்குது, பட் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு இது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இன்னொன்று தெரியுமா, இன்னொரு திங் என்னென்னா, ஜிம்முக்கு போகிறீங்க, நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடிக்கடி ரொம்ப பசிச்சுக்கிட்டே இருக்கும். அன்வான்ட் திங் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த லேஸ் குர்குரே அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் ஜிம் போனால்.
லைக் இந்த சாக்லேட் சுகர் கிரேவிங்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பீனட் எக் சாப்பிட்றது பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.